தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. மாரின்னு பேரு கொண்ட நீ மழையா பொழிஞ்சு எங்க மனசெல்லாம் குளிர வைக்கணும் தாயே. கல்லுக்குள்ள நீ இருக்கிற மாதிரி நெல்லுக்குள்ள அரிசியும் நிலத்துக்குள்ள விளைச்சலும் பொங்கி பெருக நீதம்மா அருள் செய்யணும். என்னங்க மழை பெய்யணும், நாங்க மாரியம்மனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, அங்கே வராம இங்க நிக்கிறீங்களே. அவ பேரே மாறி, அதனாலதான் அவளும் மனுஷனை போலவே மனசு மாறிட்டான். மாரியாத்தா கோவிலுக்குள்ள மட்டும் இல்ல சிவகாமி, நம்ம கரப்பேனி இருக்கிறான். இவ பாத்தியா, பசி பசிங்கிற தாரக மந்திரத்தை உச்சரிச்சு நாக்கு உலர்ந்து போன நாளைய உலகத்தின் சிற்பிகள், இந்த நாட்டின் வருங்கால மன்னர்கள். இவங்க சிரிப்புலதான் இறைவனை பார்க்கிறேன்னு சில பேர் சொல்றாங்க. இவங்க அழுகையில தான் நான் மாரியாத்தாளையே பார்க்கிறேன். சரி சரி, பிரசாதம் உட்கார். என்ன அவசர கூட்டம்? ஊரோட நிலைமை வர வர மோசமாகிட்டே இருக்குங்க. என்ன செய்யறது? காலம் எல்லாம் மாடா உழைச்சோம். அந்த உழைப்போட பலனை பண்ணக்காரன் வீட்டுல நெல்லு மூட்டையா அடுக்கி வச்சிருக்கான். இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கறதானுங்க நியாயம். கொடுக்கல எல்லாம் பறிப்போம், இல்ல சூறையாடும். வறுமை ஏற்படும் போதுதான்ப்பா மனுஷன் பொறுமையா இருக்கணும். நீங்க செய்ய நினைக்கிறது குற்றம். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டோம். ஏன் இந்த முடிவுக்கு போகணும்? சாப்பிட அரிசி இல்ல, பசி பஞ்சம். ஏன் இந்த நிலைமை வந்தது? ஊர்ல மழை பெய்யல, சாகுபடி செய்ய முடியல. ஏன் மழை இல்ல? இயற்கை நம்ம கூட ஒத்துழைக்கல. ஏன்பா ஒத்துழைக்கல? அதுதான் ஏன்னு தெரியல. தெரியல, நான் சொல்றேன். நம்ம சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் இயற்கை. அத சத்தியத்தால் தான் வெல்ல முடியும். மாரியாத்தால சும்மா கையால கும்பிட்டு பயன் இல்ல, நம்பிக்கை அது நமக்கு வேணும். இன்னைக்கு இந்த ஊர் பண்ணக்காரனை மிரட்டி நெல்லெல்லாம் பறிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? கிராமமே ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அப்புறம் நாளைக்கு அடுத்த பண்ணக்காரங்கிட்ட போவீங்களா? இந்த பயங்கரமான எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்க விவசாயியா வாழ முடியாது, கொள்ளக்காரனா தான் வாழ முடியும். இந்த எண்ணம் ஊர்ல அதிகமாயிட்டதுனாலதான் இயற்கையே நமக்கு விரோதமா இருக்கு. மனுஷன் தன்னை மறக்காம இருக்கிறதுக்காக மாரியாத்தாலே நடத்துற சோதனை தான் இந்த பசியும் பட்டினி. நான் போய் பண்ணை ஏஜென்ட பார்த்து ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். எல்லாரும் பொறுமையா இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க. வராதவங்க வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுற மனநிலைமையில இப்ப நான் இல்ல. பல பேருடைய சாப்பாட்டு பிரச்சனை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். அங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. பார்ட்டி நடக்கிறப்போ பட்டினியை பத்தி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்குமா? ஏன் நாளைக்கு வாங்குறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். சரிங்களா?
கை நீட்டி பிச்சை கேட்கும் போது கடவுளே வாமனாவதாரம் எடுத்தானா? நான் எந்த முனைக்கு நாளைக்கு வர்றேன். அங்க எல்லாரும் பட்டினியா இருக்காங்க. தர்மலிங்கம் வந்துட்டு போறானே, நாளைக்கு அவன் பள்ளியா? இந்தா இன்னைக்கு வந்தவன்ட்ட எல்லாம் வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்ட வச்சுக்கோ. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாத்துட்டையும் வெத்து பேப்பர்லயே கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறியே, அது எதுக்காக? வள்ளி, ஒருத்தருடைய பலவீனம் தெரிஞ்சாலே நமக்கு பலம். அதோட கையெழுத்து இருந்ததுன்னா அவன் என்கிட்ட சரண்டர். இந்த பணக்காரங்க என்கிட்ட கை கட்டி நிக்கணும். ஏற்கனவே ஏழைகள்லாம் கையை கட்டிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. ஏதாவது பணக்காரனாவது எவனா இருந்தாலும் என் முன்னாடி மரியாதையா இருக்கணும். அதுதான் என் லட்சியம், ஆசை எல்லாம். நல்ல லட்சியம், நாட்டுக்கு ரொம்ப தேவை. உட்காருங்க. என்ன பட்னி கதை பேச வந்திருக்காங்க. வீட்டுல பார்ட்டி ஒண்ணு நடக்கலீங்களே? சமாச்சாரத்தை சொல்லுங்க. ஏழை விவசாயிகிட்ட என்னங்க சமாச்சாரம் இருக்கு போகுது? ஊரே பஞ்சத்துல கிடக்கு. உங்க குடோன்ல அனாவசியமா தேங்கி கிடக்கிற அரிசியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு ஊர்ல எல்லாரும் நினைக்கிறாங்க. அரிசியா? இல்ல 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 இல்ல. ஏற்கனவே விவசாயிங்க எங்கிட்ட கடன் பெற்றிருக்காங்க. மேல மேல கொடுத்துட்டே இருந்தா கடனை எப்படி திருப்பி அடிப்பாங்க? கடன் நமக்கு திருப்பி வரணும்னா முதல்ல அவங்க சாகாம நாம பாத்துக்கணும். என்னத்த பாத்துக்கிறது? எங்கிட்ட இருந்தா கண்ட நாய்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கணுமா? இருக்கிறவங்க எல்லாம் இல்லாதவங்களை பார்த்து இப்படி கேவலமா பேசுறதுனாலதான் கதிர் அறுக்க வேண்டிய அறிவாள் நம்ம கழுத்து அறுக்க பாக்குது. இப்படி எல்லாம் பேசினா இருக்கிறது எடுத்து கொடுத்துருவேன்னு பயமுறுத்தி பாக்குறீங்களா? ஐயோ, இங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. பசிக்குதுன்னு கேட்டா பயமுறுத்துறதா அர்த்தம்? இது மனிதாபிமான பிரச்சனைங்க. தர்மலிங்கமே வந்து வருவில கேட்கறதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். கோடோல இருக்கிற அரிசிய எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்க சொல்றேன். தானமா இல்ல? மழை பெஞ்சு குத்தகை பிடிச்சு உழுது திருப்பி கொடுக்கறாப்புல அப்படித்தானுங்க. வெரி குட், ரொம்ப நன்றி. வரணும். ஏன்னா சாப்பிட்டு போலாமே. ஊருக்கு போட்டா எனக்கு போட்ட மாதிரி. அந்த ரத்த கண்ணீர் வலிக்கிறவே, எங்களுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த மாட்டியா? கருணையே கருணை. நான் தப்பா பேசுறேன்னு பேசிக்காதம்மா. ஜனங்கப்படுற கஷ்டம் தாங்க முடியல, அதனால தான் அப்படி பேசிட்டேன். உன்னை தவிர நான் யாரம்மா அப்படி பேச போறேன்? அம்மா,
வரலாமா? அதான் சமயம் பார்த்து வந்துட்டியே, வா. கண்ணை திறக்கலாமா? கண்ணை திறக்கலாமா? இங்க ஒண்ணும் இல்ல. பெரியப்பா, உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. யார் எழுதிருக்காங்க, என்ன எழுதிருக்காங்க, சீக்கிரம் படிங்களே. என்ன வாசனை பாக்குறீங்க? எழுதுறவன் வாசனை இதுல அடிக்குது. உனக்கு ரொம்ப தான் எழுதிருக்கா. படிங்க படிங்க. முடியாது. ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் படிங்க தா. முந்திரி கோட்டைக்கு தாவாணி கட்டுற மாதிரி எனக்கு வந்து கருதாக்க நீயே படிக்க. அடி துப்பாக்கியை காட்டுது பட்டாளத்து தாத்தா. சுட வேண்டிய காலம் தான் போச்சே. நான் உங்க பேரன், என்கிட்ட இருக்கு துப்பாக்கி. நான் பட்டாளத்துல 30 வருஷம் இருந்திருக்கேன். ஒரு பயனை சுட்டதில்லை. ஏன் தெரியுமா? ஒரு பயன் என் புரியல நிக்கிறது இல்ல. நீ தான் நிப்ப. படி இல்ல சுட்டுவேன். மகாராஷ்டிர அன்னார் அவர்களுக்கும் மகா கணம் பொருந்திய அந்நியார் அவர்களுக்கும் அவன் எழுதியிருக்கா. படிக்கும்போது ஆண்டு விழா போட்டியிலே கலந்து கொண்டு நான் பல பரிசுகளை வாங்கிக் கொண்டிருப்பேன். ஐயோ, குமரத்தான் பரிசு வாங்கும் போது நான் அது பக்கத்துல இல்லாம போயிட்டேனே. பரிசு வாங்குறது கண்குள்ளா காட்சியா இருக்கும். சும்மா ராஜா மாதிரி ஜம்முன்னு நடந்து வர இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். இலக்கிய போட்டியில் குமரன் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார். இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். பேச்சு போட்டிக்கான பரிசை மிஸ் கௌரி அவர்கள் பெறுகிறார். தெரிவித்துக் கொள்கிறேன், இதோடு இவ்விழா இனிது முடிவு பெறுகிறது. ஹலோ, புத்தகம் புழு. வரப்போறாரு. அத உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா. அக்கா, எங்க அத்தா வரப்போறாரு. வள்ளி வள்ளி, எங்க அத்தா வரப்போறாரு. அப்படியா? ஆயா, என்னடி துள்ளி குடிச்சுக்கிட்டு ஓடி வர? இன்னைக்கு பட்டணத்துல இருந்து எங்க அத்தா வர போகுது. அப்படியா சங்கதி? அதான் வீடு பூரா பாண்டி ஆடிக்கிட்டு வரியா? இந்தாம்மா பூ வச்சுக்க. தம்பி வந்தாச்சு. சீக்கிரம் ஆர்த்தி விடு. ஊர் கண்ணெல்லாம் அக்கா மேலதான் இருக்கு. ஒரு கவலை தீர்ந்தது. இனிமே என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என் கடனை எல்லாம் தீர்ந்து போச்சு. எங்க தர்மலிங்கத்தை காணோம்? அதோ இருக்காங்களே. என்ன தர்மு, உன் தம்பியை பார்த்தது மெய் மறந்து நின்னுட்டியா? உன் தம்பி கல்யாணத்தை பத்தி கவலையா இருக்கியா? என் தம்பி, என் வீடு, என் குடும்பம் அதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு. இப்ப என் கவலை எல்லாம் நம்ம நாடு, நம்ம இனம், நம்ம முன்னேற்றம், அதை பத்தி தான். நம்ம பையன் எல்லாருமே கை நாட்டு போட்டே காலத்தை கழிச்சுட்டான். ஒருத்தனுக்கு பேனா பிடிச்சி எழுத தெரியாது.
ஏதோ இந்த பயலாவது படிச்சுட்டு வந்திருக்கான், ஊருக்கு நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பானே நினைச்சு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு புரியாதப்பா. உன் தம்பிக்கும் என் பேத்திக்கும் எப்ப கல்யாணம்னு சொல்றியோ அப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியும். பையனே இப்பதானே வந்திருக்கான், கால நேரம்லாம் வர வேணாமா? ஆட்டம் பார்க்கலாம். ஏன் நிக்கிறீங்க? வாங்க சாப்பிட்டு. உனக்கா எனக்கா? ஆம்பளை புத்தி காமிச்சிட்டிய அக்கா. பெரியத்தானோட நாக்கு ருசியை கனெக்ட் பண்ணிட்டா உப்பு புளி காரம் போட்டிருக்கோம். உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். காரம் யாரோ நினைக்கிறாங்க சொல்லுங்க. யாரோவா? நான் யாரோவா இல்ல வேற யாரோவா? நினைக்கிறதே ஒருத்தி. அது எழுத்து அப்புறம் உட்காந்துருக்கு. உடஞ்சு போச்சு. வலிக்குதா? எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும். ரொம்ப வலிக்குதா? அம்பி என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க? வக்கி நீர் எட்டி பாரு. தப்பு, நான் எட்டி பார்க்க கூடாது, நேர்லயே பார்த்துடுறேன். என்ன பார்த்து? நீ பார்த்ததான். எப்படி? ஏன்டா இந்த சாணக்கியன் உணவு போன மாதிரி விளாத்திட்டு இருக்கான்? கைய உருண்ட விளாத்துறான். ஏன்டா விளாத்திட்டு இருக்கான்ற? போய் உலாத்திரா பரவாயில்ல, பெனாத்திரம். ஏன் பெனாத்திரா? கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறா அப்படி சொல்லிட்டே உலாத்திரான். கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறாளா? அப்போ அது பெனாத்திரம் தான் இல்லையா? பின்ன பதவியில் இருக்கிறவனுக்கு நாக்காரி ஆடி போச்சுன்னா இப்படித்தானே ஒரு நடுக்கம் ஏற்படும். இந்த கௌரி பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு பட்டத்துல இருந்து வரப்போது இல்ல. ஓஹோ, அதனால வந்த குளிர் ஜுரமோ? பின்ன இங்க என்ன கிளைமேட்டா சரியில்லை? இல்லடா, கௌரிய நாம படிக்க அனுப்புறப்போ அவளுக்கு வயசு 5, அதுலயும் பிஞ்சு. இப்ப பட்டத்தை வேற வாங்கிட்டு வரப்போகுது. வரட்டும் வரட்டும், என்கிட்டே இவன் சவால் விட்டான்ல. வர வர இந்த லட்சணத்துல உமக்கே வீராப்பு. என்ன இருந்தாலும் திக்குன்னு தூக்கி வாரி போடுதுடா. இப்ப குழப்பத்துல இருக்கான், வரமாட்டான். இந்த பாரு, இவன் எத்தனை பேர்ட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினான். இவங்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க அந்த கௌரி வர்றான். அவ முன்னால குடுமைய முடிஞ்சு பூவை வைக்கல. நானு ஒண்ணு பண்ணுமா? குடுமையை நீர் முடிஞ்சுக்கோ, பூவை நான் வச்சு விடுறேன். ரெண்டையும் நீ செய்ய. ஓகே. அழகாம் சிறிது, அதிலும் உந்தம் இடச்சிறிது. நடையாய் நடந்து சென்றால் நல்ல இடை வன தாளம் கொட்டு தக்கிட தக்கிட மேளம். தந்தன தந்தன தாளம், தந்தன தந்தன தாளம் கொட்டு தக்கிட கிட மேளம். நடையும் இடையும் கண்டு நாளை எங்கும் சூடு கண்டு கடையே விரிக்கிறியே கதகதையாய் அளக்கிறியே. தந்தன தந்தன தாளம் கொட்டு தக்கிட தக்கிட மேளம். தந்தன தந்தன தாளம் கொட்டு தக்கிட தக்கிட மேளம். எத்தமிட்டு நீரச்ச நாட்டுக்கால நட்டு வச்ச
ஏத்தமிட்டு நீரநாட்டு காலு நட்டு வச்ச அறுவடைக்கு நேரமாச்சு அம்மாடி கொஞ்சம் அதிகமாச்சு அம்மாடி நீரூத்தி மனமும் விட்டு நேரம் பட்டு கதிரறுத்து நீ வரமும் விட்டு நேரம் பார்த்து கதிரறுத்து ஆடலின் நாத்தாலே யாத்திரிப்பார் இவ்வுயே அத்தானே அழகாம் கொடி சிறிது அதிலும் உந்தம் இடை சிறிது நடையாய் நடந்து சென்றால் நல்ல இடை வாடாது தந்தன தந்தன தாளம் தக்கிட தக்கிட மேளம் தந்தன தந்தன தாளம் தக்கிட தக்கிட மேளம் மாலை வருமடியோ மகமாய் துணையிருப்பா மாலை வருமடியோ மகமாய் துணையிருப்பா நானும் நடத்தையும் கிழக்குமடி அம்மாடி நடத்தையும் கிழக்குமடி அம்மாடி காளியம்மா சத்தியம்மா கைப்பிடிக்கவில்லை என்ன காளியம்மா சத்தியம்மா கைப்பிடிக்கவில்லை என்ன ஆத்தலே உடனே ஆவியெல்லாம் ஒன்ன சொத்தம் அத்தானே தானே அழகாம் கொடி சிறிது அதிலும் உந்தாய் எடை சிறிது நடையாய் நடந்து சென்றால் நல்ல இடை வாடாதோ தந்தன தந்தன தாளம் தக்கிட தக்கிட மேளம் நடையும் இடையும் கண்டேன் நாடி எங்கோ சோடு கண்டு கடையே விரிக்கிறியே கதகதையாய் அளக்கிறியே தந்தன தந்தன தாளம் கொத்து தக்கிட தக்கிட மேளம் தந்தன தந்தன தாளம் கொத்து தக்கிட தக்கிட மேளம் என்ன இவங்க ஹார்ன் அடிச்சா கூட சைட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க திமிர் பிடிச்ச பசங்க நீங்க இங்கே இருங்க நான் போறேன் என்ன கண்டா பயப்படுவானுங்க பையா பார்த்து கையில நாத்து கார் வர தெரியலையா எங்களுக்கு கார் போறது முக்கியம் இல்ல நாட்டுக்கு சோறு போடுற தொழில் தான் முக்கியம் உங்களுக்கு என்ன இப்ப அவசரமா போகணுமா ஏன் அடே மிஸ்டர் குமரன் நீங்களும் 4 நாத்தை தூக்கி வண்டியில போடுங்க வேலை சீக்கிரம் முடியும் நீங்களும் சீக்கிரமா போகலாம் ஓஹோ நாங்களும் சேர்ந்து வேலை செய்யணுமா அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன் பண்ண விட்ட அம்மாயா படிச்சிருக்காங்கல்ல படிச்சிருக்காங்களா புத்தக புழு புஸ்தக புழுவா சரி அவங்க கிட்ட சொல்லுங்க எங்க ஏர் ஓடுனா தான் அவங்க கார் ஓட முடியும் ஏன் கார் சாவி ஏர்ல இருக்குதா என்னம்மா இது அந்த பையன் நம்மளை அட்டாக் பண்ணது சிரிக்கிறீங்க அட்டாக் பண்ணல வக்கீல் சார் அட்ராக்ட் பண்றேன் நான் சிரிக்கல ரசிக்கிறேன் மிஸ்டர் குமரன் நீங்க இதே ஊர்லயா இருக்கீங்க என்னது அப்போ நாட்டாமக்கார தம்பியை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா ஓஹோ நாட்டமக்கார தம்பியா அவர் என் காலேஜ் மேட் காலேஜ்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பார் பேச தெரியாதோ என்னமோ நீங்க பேசுங்க மிஸ்டர் குமரன் ஐ கேன் என்ஜாய் யுவர் டாக் நானும் உங்களை பார்த்திருக்கேன் காலேஜ்ல லேசா ஞாபகம் இருக்கு. இனிமே நிரந்தரமா ஞாபகம் வச்சுக்கிறேன் நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன் வரேங்க கேட்டியா உன்னை அப்புறமா கவனிக்கிறேன்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் டேய் நம்ம வேலையை கவனிப்பா வண்டியை பின்னாடி இழுத்து விடுங்க அவங்க கார் போட்டோம் மகமாயி எங்க அத்தா பாஸ் பண்ணிட்டாரு தெரியும்ல நான் ஒரு பைத்தியக்காரி உனக்கு தெரியாமலா இதெல்லாம் உலகத்துல நடக்கும் குமரன் பாஸ் ஆயிடுச்சா ஆமா தாத்தா குமரத்தம் பாஸ் ஆயிட்டா அபிஷேகம் பண்ணிட்டு தான் வேண்டியிருந்தேன் இன்னைக்கு நம்ம பூஜை தான் முதல்ல நடக்கணும் சீக்கிரம் ஆரம்பிங்க தாத்தா என்னைக்குமே உன் பூஜை தானம்மா முதல்ல இது ஆரம்பிச்சது யார் வந்திருக்காங்க பாருங்க வாங்க வாங்கம்மா வணக்கம் பூஜாரி கௌரி பரீட்சை பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு சீக்கிரம் பூஜை அபிஷேகம் நடக்கட்டும்
ஆகட்டும் பாணியம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. முதல்ல அவங்க பூஜையை முடிச்சிட்டு. என்ன தாத்தா முதல்ல வேண்டுதல் படிச்சதும் பால் கொண்டு வந்திருக்கேன் அபசகுன மாதிரி. பூஜாரி, உனக்கு இங்க மணி அடிக்கிற வேலை நிலைக்காம வேண்டாமா? எங்க பூஜை ஆரம்பிக்காம அங்கன்னே பேச்சு. இல்லைங்க, அவங்க வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க. அதை செஞ்சுட்டா ஹாஸ்பிட்டல் விளையாட்டா 4 வருஷம் கழிச்சு படிப்பு முடிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க ஊருக்கு திரும்பி. ஏயா அதோட அபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நாங்க கையை கட்டி நிக்கல. நான் சொல்ல வந்தது. பூஜாரி, என்ன பேசுற நீ? முதல்ல பூஜை நடக்கட்டும். எசமானியம்மா தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அத அவளை போல சொல்லு. என்னது உங்க கூட சரிசமானமா பாண்டி விளையாடுற மாதிரி மாரியாத்தாவுக்கு அவ வேண்ட. இவங்க இந்த ஊருக்கே ராணி மாதிரி. புத்தி போட்டுக்கோ. படிப்பு வாசனை இல்லாத ஜென்மம், அதுகிட்ட ஏன் வீணா பேசுற? பட்டணத்துல படிச்ச பொண்ணை விட பட்டிக்காட்டு பொண்ணுக்கு மரியாதை அதிகம் தெரியுமா? என்ன எதிர்த்து பேசுற? இல்ல முதல்ல வந்தது நான் தானே. ஏன் பூஜை தான் முதல்ல நடக்கணும். யாரா இது சட்டம் பேசுறது? நாட்டாமக்கார வீட்டு பொண்ணு. ஓஹோ, நமக்கு யாரா இருந்தா என்னங்க? இந்தாமா, இன்னைக்கு பூஜை இங்க நடக்காது. ஏஜென்ட்டையா உத்தரவு கேட்டாச்சு இல்ல, புறப்படு. நான் நிக்கிறது அம்மன் சன்னிதானம், பண்ணையார் வீட்டு வாசல் இல்ல. ஜாக்கிரதை, இங்க அதிகாரம் செல்லாது. வந்திருக்கிறவங்க இந்த கோயிலையே கட்டின இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த கோயிலுக்கு சொந்தக்காரி உள்ள இருக்காளே அவனை சொல்லி நான் போறேன். அம்மா வாணி, சாதாரணமா போக வேண்டிய விஷயத்தை நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன? எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நாம ஏழையா இருந்தாலும் நமக்கு தான் கடவுள்கிட்ட உண்மையான பக்தியும் பயமும் அதிகம். அந்தஸ்துக்காக சாமி கும்பிடுறவங்க இல்ல நாம. அதனால ஏன் பூஜை தான் முதல்ல நடக்கணும். சாதாரணமா முடியறத பிரச்சனையே நீ வீம்பு விவகாரமும் ஆக்கிட்ட. முடிவை கேளு. இனி உன் அபிஷேகங்கள் நடக்காதே, இது உறுதி. என்னது? ஏன் பூஜை நடக்காதா? தாத்தா நேருங்க. வாணியம்மா, ஆத்திரப்படாத. அந்த வேலையே வேண்டாம். பூஜையில கூட பாரபட்சமா? நீ வெளிவிடு தாத்தா. சிரிக்கிறீங்களா? சிரிக்கவா சிரிக்கிற? நீயும் பொண்ணு, நானும் பொண்ணு. என்ன பார்த்து நீ சிரிச்சிட்ட இல்ல? நான் சாதாரண குடியாரம் பொண்ணு வாணி இல்ல, கண்ணகி. பண்ணையாரம்மா, என்னைக்காவது ஒரு நாள் இதே சன்னதியில நீ ஒரு சாதாரண பொண்ணா வந்து நிக்கல. நீ செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சு அம்மன் சன்னதியில கண்ணீர் சிந்தல, அந்த மகமாயி சிந்த வைக்கல. நான் கும்பிட்டது தெய்வம் இல்லை, அது கல்லு. அம்மா மகமாயி, 1000 கண் படைச்சவளே, உன் சன்னதியில உனக்கு பால் ஊத்தாத இடத்துல எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு. நீ இருக்கிறது உண்மைன்னா இதுக்கு சரியான பதில சொல்லு. ஏமா அதையே போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருக்கிற? இல்ல, ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு குலதெய்வத்தை வேண்டிக்க போன இடத்துல அபசகன மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதும்மா. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். அந்தஸ்து பார்த்து கவலைப்படாதம்மா, மகமா இருக்கா. இவ்வளவுதான் நடந்தது. வாணி மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா, யாருமே கொழுந்தியாள மூஞ்சிய பார், போய் தண்ணி கொட்ட. தவறு யாருதான் இருந்தாலும் சரி, தெய்வம் குடியிருக்கிற கோயில்ல இந்த மாதிரி தப்பு தண்டால இனிமேல் நடக்கப்படாது. சரிங்க. எங்க அந்த பூசாரி? ஏன் அந்த சும்மா விட்டீங்க? அவனை என்ன பண்ண சொல்றேன்? தப்பு ஒண்ணுதான். ஆஹா, தர்மலிங்க தேவரோட தராசுல ஒரு பக்கம் அடிக்குது, ஒரு பக்கம் அடிக்குது. அரைஞ்சு பல்ல உடைச்சு போடுவேன். இதெல்லாம் வயல் வரப்பு சண்டையா? நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும். விட்டு கொடுக்கறதா? வீட்டை விட்டு வெளியில போனவன எங்கேயாவது 2 வம்ப விலைக்கு வாங்காம உள்ள வரமாட்டாள. என்ன சண்டை சாவல நினைச்சீங்களா? ஆமா ஆமா, நீ பொட்டையா பிறந்திருக்கும் போது இந்த கொத்து கொத்துற, சாவலா பிறந்திருந்த ஒருத்தரையும் விட மாட்டேன். அவ திமிரா பேசினாட்டாங்க. என்ன இருந்தாலும் பண்ண இடமா இல்ல, மரியாதை இல்லாம பேச. ஆமா, திட்டுறதுல மரியாதை வேணும். ஓகேவாம்மா? பொண்ணா பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அடக்கம் வேணும், விட்டு கொடுக்கிற சுபாவம் வேணும். அப்பதான் ஊர் நம்மள மதிக்கும். விட்டு கொடுக்கிற சுபாவம் ஏழைங்களுக்கு மட்டும் தானே, பணக்காரங்களுக்கு வேண்டாம்? பல்ல விடுறாங்க. தப்பு செஞ்சுட்டு வாய் வரையா பேசுற. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவ காலை விட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாரும் என்னதான் தப்பு சொல்லுவீங்க. நீங்களே இப்படின்னா நாளைக்கு உங்க தம்பி என்ன பாடுபடுத்த போறாரோ? ஏன் தம்பியா? ஐயோ பாவம், அவன் உங்ககிட்ட என்ன பாடுபட போறானோ? சிச்சி, என்ன சட்டம்? ஏன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க? கழுத்து மேட்ல உங்க அத்தான் பச்சோட காத்திட்டு இருக்கோம். சாப்பாடு எடுத்துட்டு போ. வரேன் பெரியதா.